மக்களே சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு. ப்ரெட்டு, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் முட்டை, அப்புறம் கேரட்டு, அப்புறம் உப்பு, அப்புறம் கரம் மசாலா, குருமிளகு. முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிடணும். நல்லா கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் குருமிளகு, அப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு பக்காவாக கலக்கிடணும். கலக்கி முடிச்சதுக்கப்புறம் நெய் எடுத்து ஊற்றிக்கணும். அப்புறம் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் டோஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் அதில் மறுபடியும் மேலே நெய்யை ஊற்றிட்டு அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கலக்கினதை பக்காவாக மேலே ஊற்றிட்டு அப்படியே சாண்ட்விச் மாதிரி திருப்பி போடணும். இதான் இப்போ போடுவோம் பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு திருப்பி போட்டு ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு அதுக்கப்புறம் கேரட்டை தூவி விட்டு அப்புறம் அதை கட் பண்ணி சாப்பிட்டா அப்படியே அல்வா துண்டு மாதிரி ஜம்முன்னு இருக்குது. இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி மக்களே, ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.